शिक्षा का माध्यम அப்படின்னா கல்வியின் மூலியமாக நாம் பெற்ற கல்வி அறிவின் மூலியமாக. கல்வியின் மூலியமாக என்ன 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 வந்து பலன் அப்படின்றது. भारतवर्ष शिक्षा क्षेत्र में अग्रसर है. பாரதம் வந்து அ எப்படின்னா, கல்வியில வந்து எப்பவுமே வந்து ஒரு முன்னிலையில தான் இருக்கு. अग्रसर है. पुराने समय में गुरुकुल में अपनी मातृभाषा में शिक्षा दी जाती थी. புராண சமயமே பழங்காலத்திலேயே வந்து குருகுல முறைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அங்கேயே இருந்து கல்வி கற்பது, எல்லா மாணவர், மாணவிகள் எல்லாம் அங்க உட்காந்துருப்பாங்க. ஸோ அங்க வந்து கல்வி கற்றுக் கொடுப்பாரு ஆசிரியர். அப்படி மாத்ருபாஷாமே அவங்களுடைய தாய்மொழியின் மூலம் शिक्षा दी जाती है கல்வி வழங்கப்பட்டது. जब अंग्रेज भारत पर शासन करते थे उनको दुभाषियों की जरूरत थी. எப்ப வந்து அங்கிரேஸ் பாரத் ஆங்கிலேயர்கள் வந்து பாரதத்துல ஆட்சி செய்தார்களோ, உன்கோ துபாஷியும் அப்படின்னா அப்பதான்